ஏபிசி அப்படின்னு 3 2க்கு 2 அணிகள் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு ஏஎக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு சி எனில் எக்ஸ் என்ற அணியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏஎக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு சி. இது வந்து என்னது, அணிகளுக்கான சமன்பாடு. இதுல இருந்து என்னது, எக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது தீர்வு காணணும் எக்ஸுக்காக. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ் மட்டும் தான் நமக்கு இங்க தேவை. அதனால இங்க உள்ள ஏயையும் பியையும் தூக்கி எறியணும். ஏயும் பியையும் சும்மாலாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட முடியும். அதை ப்ராப்பரா ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஏ இன்வர்ஸால வந்து நான் வந்து லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கம் வந்து நான் வந்து பெருக்கிறேன். ஸோ ஏ இன்வர்ஸ் ஏஎக்ஸ் பி. ஓகே, இப்போ வந்து பிஐ வந்து ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இங்க வந்து வலது பக்கம், அதாவது ரைட் சைடு வந்து என்னன்னா பி இன்வர்ஸால வந்து பெருக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்து எக்ஸையும் பெருக்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டேன். இப்போ வந்து என்னன்னா இந்த பக்கம் என்ன பண்றோமோ அதே தான் இங்க இந்த பக்கம் பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஓகே, இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், அலகு அணி கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க எக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு அலகு அணி கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஓகே, இப்போ வந்து அலகு அணியோட எக்ஸை வந்து என்னது, லெஃப்ட் சைடு பெருக்கினாலும் சரி ரைட் சைடு பெருக்கினாலும் சரி ரெண்டு பக்கமும் சேர்த்து பெருக்கினாலும் சரி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏ தெரியும், பி தெரியும், சி தெரியும். அதுல இருந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம், சி இருக்குது, பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நான் வந்து என்னன்னா வந்து ஒரு 2க்கு 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட், அது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்னன்னா வந்துட்டு ஒரு இசட் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா 2க்கு 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, அதாவது ஏ பி சி டி அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இசட் இன்வர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஏடி மைனஸ் பிசி, அதாவது டிட்டர்மினன்ட் ஏடி மைனஸ் பிசி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த முதன்மை மூலைவட்ட உறுப்புகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இடம் மாத்துறோம். இங்க ஏய வந்து டி ஆகும், டியை வந்து ஏ மாத்துறோம். ஸோ இங்க வந்து என்னது டி, இங்க வந்து ஏ. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் அடையாளத்தை மாத்துறேன். ஸோ மைனஸ் பி, இங்க மைனஸ் சி. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலானே வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ஏ இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஏடி மைனஸ் பிசி, அதாவது 1 பெருக்கல் 0 0 மைனஸ் 1 பெருக்கல் 2, இங்க ஒரு மைனஸ் 1 இருக்கிறதுனால மைனஸ் 1 பெருக்கல் 2 மைனஸ் 2. ஸோ இது வந்து பிளஸ் 2 அப்படின்னு மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க 0, இங்க 1. அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் அடையாளத்தை மாற்றணும். இங்க மைனஸ் 1 வந்து என்னது பிளஸ் 1 மாறிடும், இங்க பிளஸ் 2 வந்து என்னது மைனஸ் 2 மாறிடும். ஸோ இப்போ வந்து என்னது 1/2 பெருக்கல் 0 1 மைனஸ் 2 1, இதுதான் வந்து நமக்கான ஏ இன்வர்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அதே போல நம்ம வந்து பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு 1 டிவைடட் பை 4 3 3. ஓகே, மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 2 மைனஸ் 2. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அதனால பிளஸ் 2. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் இடத்த மாற்றணும். ஸோ 1 இங்கே 3. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுக்கும் நம்ம வந்து அடையாளத்தை மாற்றணும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னது 1 இருக்குது, அதனால அது மைனஸ் 1 மாறிடும். இங்கே மைனஸ் 2 இருக்குது, இது வந்து பிளஸ் 2 மாறிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 1 2 மைனஸ் 1 3. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு தேவையான இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம், அதாவது ஏ இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, பி இன்வர்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏ இன்வர்ஸ் சி பி இன்வர்ஸ் இந்த மூணையும் பெருக்கணும்னா நமக்கு தேவையான ஆன்சர் ரெடி. ஓகே, இப்போ அதை தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நாம வந்து கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ்ங்கிறது 1/2 பெருக்கல் 0 1 மைனஸ் 2 1.
ஓகே. அதுக்கப்புறம் சி வந்து என்னது 1 1 2 2. ஓகே. அதுக்கப்புறம் பி வந்து என்னது 1/5 பெருக்கல் 1 2 -1 3. ஓகே. இப்போ வந்து என்னன்னா இது ரெண்டு கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1/10. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் வந்து என்னது ஃபர்ஸ்ட் பெருக்க போறோம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்க இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கும்போது 0, இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கும்போது 2. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கும்போது நமக்கு 0, இந்த உறுப்பையும் இந்த உறுப்பையும் பெருக்கும்போது 2. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். -2 1ஆல பெருக்கும்போது நமக்கு என்னது -2, 1 2ஆல பெருக்கும்போது +2. ஓகே. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கணும். ஸோ -2 1ஆல பெருக்கும்போது நமக்கு -2, 1 2ஆல பெருக்கும்போது நமக்கு இங்க. ஓகே. ஸோ மீதி உள்ளது என்னது, இந்த பி இன்வர்ஸ்ல உள்ள இந்த பார்ட் 1 2 -1 3. ஓகே. இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10. இந்த மேட்ரிக்ஸ் என்னது 2, இது 2, இது 0, இது 0. ஓகே. அதுக்கப்புறம் இங்க 1 2 -1 3. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் பெருக்க போறோம். ஸோ 1/10 வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும்போது என்ன கிடைக்கும், 1 பெருக்கல் 2 2, 2 பெருக்கல் -1 -2. ஓகே. அதுக்கப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும்போது 2 பெருக்கல் 2 4, 2 பெருக்கல் 3 6. ஓகே. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும்போது இந்த நிறை ரெண்டுமே 0 இருக்கிறதுனால இது நமக்கு 0 மாறிடும். ஓகே. அப்புறம் இந்த நிறைய இந்த நிரலால பெருக்கும்போது நமக்கு மறுபடியும் 0 தான் கிடைக்கும். ஏன்னா இந்த நிறையில உள்ள எல்லா உறுப்புமே நமக்கு 0 இருக்குது. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/10 0 6 4 10 0 0. ஸோ 10ஆல் நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா இது 1ஆ மாறிடும். ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸுடைய மதிப்பு என்னது 0 1 0 0. ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்.